ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து அம்மாப்பேட்டை பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பூனாச்சில் வந்து ஒரு மகேஷ் நர்சரி அப்படிங்கிற நர்சரிக்கு வந்திருக்கோம். இந்த நர்சரியுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி. அவங்கக்கிட்ட இந்த நர்சரியில் என்னென்ன க்ராப்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம அவங்கக்கிட்ட கேட்க போகிறது, அவங்க நர்சரியில் வந்து டொமேட்டோ கல்டிவேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டொமேட்டோலேருந்து ஆரம்பிக்கலாம். இது டொமேட்டோ, இதெல்லாம் சீட்லிங்ஸ். அக்கா, நீங்கள் இப்போ இந்த சீட்லிங்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பீங்கல்ல? ஆமாம். அது வந்து எத்தனை வீக்ஸில் வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்க? 25 days. 25 days. 25 days. இதுக்கு முன்னாடி இந்த நர்சரியில் போடுறப்ப நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் கொடுப்பீங்களா? என்ன அப்ளை கெமிக்கல் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. கொக்கோ பிட்டு வேணால் அதில் சூடாமோனஸ் வெரடி அந்த மாதிரி கொக்கோ பிட்டில் ஆட் பண்ணி இதில் பண்ணி அப்புறம் அதை சீடிங் பண்ணிடுவோம். ஒரு ட்ரேவில் நிரப்பி போட்டு எடுத்து வச்சுருவோம். அப்புறம் ஒரு 4 days, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 72 மணி நேரம் வீட்டில் வந்துட்டு அப்படியே கட்டி தம் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஹீட்லேயே அப்படியே வச்சுருக்கணும், கவர் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் செட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். 72 மணி நேரத்துக்கு அப்புறம் செட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒவ்வொரு ப்ரோட்டீனாக விரிச்சு விட்ருவோம். விரிச்சு விட்டா அப்புறம் அப்படியே முளைப்பு வந்ததுக்கப்புறம் 25 days கழிச்சு அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து ஸ்டெப்பு போயிடும். இப்போ 25 நாள் டெலிவரி கொடுத்துருவோம். இதுக்குமே வந்து உங்களுக்கு சீட்லிங்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் பண்ணி தருவீங்களா, இல்லை நீங்களே நாங்களேவும் பண்ணி தருவோம். அவங்க கொடுத்தாலும் பண்ணி தருவோம். நாங்களேவும் எங்களுக்கு இந்த ரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நாங்களே வாங்கி போட்டு கொடுத்துருவோம். இல்லை நாங்கள் கொடுக்குற வரையும் நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னாலும் போட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வேறு என்ன க்ராப் இந்த இடத்துல போட்டிருக்கீங்க? இப்போதைக்கு இங்கே வந்துட்டு இப்போ டொமேட்டோ இருக்குது. இப்போ வந்து சில்லி சீசன் முடிஞ்சிருச்சு, அதனால் இப்போதைக்கு அந்த கிராப் இல்லை. அடுத்து மஸ்க் மெலன் இருக்குது. மஸ்க் மெலன் போகலாம். இது வந்துட்டு சிஞ்சண்டாவில் சாகு அப்படின்ற வெரைட்டி. சிஞ்சண்டாவில் சாகு அப்படின்ற வெரைட்டி டொமேட்டோ. இங்கே இருக்க போட்டிருக்க எல்லாமே ஒரே வெரைட்டி தான். இது வந்துட்டு மஸ்க் மெலன், முலாம்பழம், இங்கிலீஷ் மஸ்க் மெலன் நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு இப்போ இது வந்து கலாஸ் கம்பெனி பிரணவ் அப்படின்ற வெரைட்டி. கலாஸ் கம்பெனி பிரணவ் அப்படிங்கிற வெரைட்டி. இதோட ஈல்டு ஏக்கரை ஒரு 15 டன் எடுக்கலாம். இதுவுமே அதே மாதிரி தான், ஃபார்மர் சீட்லிங் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுவோங்க? ஃபார்மர் சீட்லிங் கொடுத்தாலும் போடுவோம், நாங்களே வாங்கி சொந்தமாக போனால் போட்டோம். இது வந்துட்டு 150 ரூபா. 150. இது வந்துட்டு 100 ரூபா. ஒரு ப்ரோ ட்ரே வந்து 100 ரூபா. சாகோ டொமேட்டோ தக்காளி. இது வந்துட்டு மஸ்க் மெலன். இது வந்து 150 ரூபா ப்ரோ ட்ரே. ஒரு ட்ரே நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு மாதிரி கெமிக்கல்ஸ் என்ன அப்ளை பண்ணுறீங்க? இதுவும் அப்ளை பண்ண சூடாமோனஸ் வெரைட்டி அப்ளை பண்ணால் போதும். வேறு எதுவும் ப்ரோ ட்ரேல இங்கே சீட்லிங்கில் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கலும் அப்ளை பண்ணக்கூடாது. எந்த ஒரு சீட்லிங்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அது வந்து செடியை பாதிக்கும், விதையை பாதிக்கும், ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த முளைப்பு ஜெர்மினேஷன் வந்து கம்ப்ளீட் வந்துடும். ஆனால் நாம எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம போடுறோம், முளைக்க வைக்கிறோம், தண்ணி பாய்ச்சிடும், கரெக்டாக வெயில் நேரத்துக்கு தண்ணி பாய்ச்சிடும், மழை வந்தால் மூடி வைக்கணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்கணும் நம்மளோட வேலை. ஒரு 15 நாள் வச்சு பராமரிக்கணும். இது வந்து 15க்கு 15 days வச்சு ஒரு ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்.